ஹலோ மக்களே, நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய வாழ்க்கை வரலாறு. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் மொபைல் ஆப். புனித பிரான்சிஸ் சவேரியார் ஸ்பெயின் நாட்டில் ஏப்ரல் 7ஆம் தேதி 1506ஆம் ஆண்டு புகழ்மிக்க சவேரியார் அரண்மனையில் பிறந்தார். தன்னுடைய 9வது வயதில் தந்தை இழந்த இவர் தாயின் பராமரிப்பிலேயே அதே அரண்மனையில் படித்து வந்தார். அப்போது இயேசு பாணியம் மற்றும் பல மொழிகளில் புலமை பெற்றிருந்தார். இந்தியாவில் கிறிஸ்தவத்தின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு ஆற்றினார். 1525ஆம் வருடம் கல்லூரி படிப்பிற்காக பாரிஸ் சென்றார். அதன் பின்னர் 11 வருடங்கள் பாரிஸிலேயே இருந்த புனித சவேரியார் அங்குள்ள புனித பர்பே கல்லூரியில் தத்துவம் மற்றும் கலைத்துறையில் முதுகலை பட்டம் பெற்று 1530 முதல் 1534 வரை விரிவுரையாளராக பணியாற்றினார். மீண்டும் 1534 முதல் 1536 வரை இறையியலை பயின்றார். அப்போது புனித சவேரியாருக்கு புனித லயோலா இஞ்ஞாசியார் நண்பரானார். உலகை ஆதாயமாக்கினாலும் மனிதர் தம் ஆன்மாவை இழப்பாராகில் அதனால் அவருக்கு வரும் பயன் என்ன என்ற இறைமகன் இயேசுவின் வார்த்தையை இஞ்ஞாசியார் சவேரியாருக்கு எடுத்துரைக்க, சவேரியார் அவ்வார்த்தையின் ஆழத்தை உணர்ந்து இறைவனோடு அதிகமாக இணைந்திருந்தார். பின்னர் இவர்கள் இயேசு சபையை தொடங்கினர். இதில் மீண்டும் 4 நண்பர்கள் சேர்ந்து இறைப்பணியை செய்ய முடிவு செய்தனர். குருத்துவமும் இந்தியா வருகையும். இதைத் தொடர்ந்து 1537ஆம் வருடம் ஜூன் மாதம் 24ஆம் நாள் குருவாக திருநிலை பெற்று தன் முதல் திருப்பலியை செப்டம்பர் 30ஆம் நாள் நிறைவேற்றினார். பின்னர் அவரும் அவருடைய நண்பர்களும் திருத்தந்தை 3ஆம் பவுலை சந்தித்து இறைபணி செய்வதற்கான தங்கள் விருப்பத்தை தெரிவித்தனர். அதே வேளையில் போர்த்துகீசிய மன்னன் தனக்கு கீழிருந்த நாடுகளுக்கு குருக்களை தந்துதவும்படி வேண்டியதால் சவேரியார் இந்தியா மற்றும் போர்த்துகீசிய காலனி நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். புனித சவேரியார் 1540இல் ரோமில் இருந்து புறப்பட்டு லிஸ்பன் செல்கிறார். அங்கு ஓராண்டு இறைபணியை செய்த பின் இந்தியாவிற்கு வரும் வழியில் மொசாம்பிக்கில் ஓராண்டு இறைபணியை செய்துவிட்டு 1542 மே மாதம் 6ஆம் நாள் கோவாவை வந்தடைந்தார். முதல் 4 மாதங்கள் கோவாவிலும் பின்னர் தென் இந்தியாவில் குறிப்பாக தமிழக கடற்கரை கிராமங்களில் தனது இறைபணியை செய்து வந்தார். இவருடைய மறைபணி 1543இல் தென் திருவிதாங்கூரில் தற்போதைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் தன் இறைப்பணியை தொடர்ந்தார். சுமார் 15 மாதங்கள் கிராமங்கள் தோறும் மணியடித்தபடி சென்று அங்கு ஆட்கள் கூடியதும் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்திகளை கூறியும் நோயாளிகளை சந்தித்தும் வந்தார். திருவிதாங்கூர் ராஜ்யத்தில் பல ஆலயங்கள் புனித சவேரியாரால் நிறுவப்பட்டன. மிக குறுகிய கால வேலையான ஒரு வருடத்திற்குள் 45 சிறிய கிறிஸ்தவ ஆலயங்களை அவர் நிறுவினார். கிபி 1544இல் திருவிதாங்கூரை திரு பூதல வீர கேரளவர்மன் என்ற ஜெயசிம்ம நாட்டு மூத்த திருவடிகள் ஆண்டு வந்தார்கள். அவ்வேளையில் விசயநகர மன்னரான விதாலர் ஒரு பெரும் படையுடன் வேணாட்டை முற்றுகையிட்டார். அவரை எதிர்த்து நிற்பதற்கு வேணாட்டு அரசால் இயலாமல் போகவே அவர் புனித சவேரியாரின் உதவியை நாடினார். விசயநகர படைகள் ஒழுகுனசேரி வழியாக வடசேரி மேட்டை நெருங்கிவிட்டது. அவ்வேளையில் குருசையும் ஜெபமாலையும் உயர்த்தி படித்து வடு கற்படைகளை பின்வாங்கும்படி கர்ச்சித்தார்.
புனித சவேரியாரின் இந்த திடீர் செயலானது வடுக படையினரை நிலைகுலைய செய்துவிட்டு அவர்களின் முன்பு ஊதோ ஒரு பெரும் பூதம் போருக்கு தயாராக நிற்பதைப் போன்று அவர்கள் கண்டனர். நடுநடுங்கிய வடு படைகள் எதிர்பாராத விதமாக பின்வாங்கி வேணாட்டை விட்டு வெளியேறி சென்றனர். இவ்விதமாக புனித சவேரியார் பெரும் ஆபத்திலிருந்து அன்று வேணாட்டை காத்து நின்றார். இந்நிகழ்ச்சி நடந்த இடத்தில் ஒரு சிறு கத்தோலிக்க ஆலயம் இன்றைய நாகர்கோவில் ராஜாம் திருமண மண்டப எதிரில் காணப்படுகிறது. புனித சவேரியாரை நன்றியுணர்வுடன் பாராட்டின் காணப்படுகிறது. இன்றைய குமரி மாவட்டத்தில் கோட்டார் புனித சவேரியார் ஆலயம் இப்புனிதர் ஆலயே நிறுவப்பட்டுள்ளது. ஒருமுறை கடலில் பயணம் செய்யும்போது புனித சவேரியாரின் சிலுவை தொலைந்து போயிற்று. ஆனால் கரையை அடைந்ததும் ஒரு நண்டு அந்த சிலுவையை கொண்டு வந்து சேர்த்தது என்பர். புனித சவேரியார் சுமார் 38,000 மைல்கள் கடல் மற்றும் தரை மார்க்கமாக பயணம் செய்து இறை பணியை செய்துள்ளார். கடைசியாக சாங்கோங் தீவில் நோயால் பாதிக்கப்பட்டார். இவரை ஜார்ஜ் அவ்வரேஸ் என்ற போர்த்துகீசியர் கவனித்து வந்தார். இருந்தாலும் 1552 வருடம் டிசம்பர் 3ஆம் நாள் உயிர் துறந்தார். ஜார்ஜ் அல்வரேஸ் சவேரியாரை அத்தீவிலே அடக்கம் செய்துவிட்டு சென்று விடுகிறார். சுமார் 2.5 மாதங்கள் கழித்து பிப்ரவரி 17, 1553ஆம் ஆண்டு அத்தீவின் வழியாக வரும்போது பொருட்கள் அவரின் சொந்த நாட்டுக்கு எடுத்து செல்ல கல்லறை திறந்தபோது அவரது உடல் எந்த பாதிப்பும் இல்லாமல் வைக்கப்பட்டது போலவே இருந்தது. நறுமணமும் வீசியது. பின்னர் அவரது உடலை சண்டக்ரூஸ் என்னும் கப்பலில் மக்காவா கொண்டு சென்றனர். இக்கப்பலானது மார்ச் 22, 1953ஆம் வருடம் மக்காவை வந்தடைந்தது. மீண்டும் ஒரு ஆலயத்தில் வைத்து அவரது உடலை பார்த்தபோது அது கெட்டு போகாமல் நறுமணம் வீசியது என்பர். பின்னர் சவேரியாரின் உடல் புனித சின்னப்பர் தேவாலயத்தில் உள்ள கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. 2 மாதங்களுக்கு பின்னர் தந்தை பெய்ரோ புனித சவேரியாரின் உடலை கோவா கொண்டு செல்ல உத்தரவிட்டார். இதன்படி டிசம்பர் 1555இல் புனித சவேரியார் உடல் கோவா வந்தடைந்தது. 450 வருடங்களை தாண்டியும் பின்னரும் அழியாமல் இன்றும் புனிதரின் உடல் மக்கள் பார்க்கும்படியாக வைக்கப்பட்டுள்ளது. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச வேறு புனிதர்களுடைய வீடியோ நான் இந்த சேனலில் போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.